Hello friends, எப்படி இருக்கீங்க? Welcome to Karthik show. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய ஜாப் ரோல்ஸில் ட்ரெண்டிங்கான ஜாப் ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிறத அடிக்கடி கேள்விப்படுவீங்க. இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா என்ன, ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னா என்னென்ன ஸ்கில் செட்ஸ்லாம் இருக்கணும், இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். இப்போ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ரோல்ஸ் இருக்கு. அப்ளிகேஷன் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெஸ்டிங், அப்புறம் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். அந்த வகையில் அதிகமாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஜாப் ரோல் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஆனால் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிற அந்த வேர்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அது உருவானது பார்த்தீங்கன்னா 1999 காலகட்டத்தில் அது உருவாச்சு. இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதை சார்ந்து இருக்கும். அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம், அது யூடியூபாக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இல்லை வேற எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் அது இன்டர்நெட்டை சார்ந்து இயங்குற ஆப்பா இருந்தா அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் இல்ல வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்றதுல ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இன்வால்வ் ஆவாங்க. ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து 3 பகுதிகளா பிரிக்கலாம். ஒன்னு ஃப்ரண்ட் எண்ட், ரெண்டாவது பேக் எண்ட், மூணாவது டேட்டாபேஸ். எனக்கு இந்த 3 பத்தி நல்லா தெரியும். எனக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா என்னன்னு சுருக்கமா டக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க இங்க பாப்பப் ஆகிற டைம்லைனுக்கு ஸ்கிப் பண்ணி போயிடுங்க. இல்ல எனக்கு டீடைலா ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து நம்ம யூடியூபை ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கோம். யூடியூப் வெப் அப்ளிகேஷன் ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கோம். இப்போ வந்து நீங்கள் யூடியூப்பை வந்து உங்கள் ஃபோனில் பார்க்குறீங்கன்னா அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு டிஸ்பிளே இருக்கும். அந்த யூடியூபோட வடிவம் தெரியும், இன்டர்ஃபேஸ் தெரியும், அதில் சில பட்டன்ஸ், ஐகான்ஸ், பிக்சர்ஸ் இதெல்லாமே தெரியும். நீங்கள் அதை வச்சு தான் வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ இதையெல்லாம் உருவாக்கி உங்களுக்கு உங்கள் ஃபோனில் காட்சியளிக்கிற மாதிரி பண்ணுறதை வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் யூஐயை உருவாக்குறது. இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்தப்படுற சில லாங்குவேஜ் அல்ல டூல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா HTML, CSS, ANGULARJS மற்றும் JQUERY சொல்லலாம். ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிளையன்ட் சைடுல இயங்குறது. இந்த கிளையண்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா யூசர் பயன்படுத்துற டிவைஸ் தான் கிளையண்ட் அப்படிம்பாங்க. இந்த எடுத்துக்காட்டுல வந்து யூடியூப் வந்து நீங்க போன்ல பார்க்கறதுனால போன் தான் வந்து ஒரு கிளையண்டா இருக்கும். சோ அந்த போன்ல இருக்கிற யூசர் இன்டர்ஃபேஸை உருவாக்குறத ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ அந்த யூடியூப் வந்து நீங்க போன்ல சில வீடியோ சர்ச் பண்றீங்க, அதுக்கு வந்து டைப் பண்ணி ஒரு சர்ச் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்றீங்க. அதுக்கப்புறம் அந்த யூடியூப் வந்து உங்களுக்கு தேவையான வீடியோஸை உங்க போன்ல கொண்டு வந்து காமிக்குது. நீங்க அந்த வீடியோஸை பார்க்குறீங்க. நீங்கள் அந்த ஃபோனில் டைப் பண்ணி இந்த சர்ச் அப்படிங்கிற பட்டன் அமுத்தும் போது இல்லை ஏதோ ஒரு மெனு கிளிக் பண்ணும்போதும் அதுக்கு பின்னாடி சில ப்ராசஸிங் நடக்கும். அந்த ப்ராசஸிங் காரணமாக தான் உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து யூஐயில் தெரியுது, அதாவது உங்கள் ஃபோனில் தெரியுது. அந்த மாதிரி ப்ராசஸிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் நடக்காது, அதாவது கிளையண்ட் சைடில் நடக்காது. இதெல்லாம் வந்து சர்வரில் நடக்கும். சர்வர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ரிமோட் லொக்கேஷனில் வேற ஏதோ ஒரு இடத்துல ஒரு CPU மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் எல்லாம் ப்ராசஸ் ஆகிறது CPU இருக்குது பார்த்தீங்களா, அதே CPU வந்து இன்னொரு சர்வரில் இருக்கும். அந்த CPUல தான் நீங்க கொடுக்கிற ரெக்வெஸ்ட் எல்லாம் ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு தேவையான வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த மாதிரி ப்ராசஸிங் பண்றதுக்கு சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி ரிமோட் சர்வரில் டிப்ளாய் பண்ணுவாங்க. அந்த சர்வர்ஸ் எல்லாம் வெப் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரிமோட் லொகேஷன்ல இருக்கிற வெப் சர்வர்ஸ்ல டிப்ளாய் செய்யப்படுற சாஃப்ட்வேர்ஸை உருவாக்குறத பேக் எண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு பயன்படுத்தப்படுற லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஜாவா, நோட்.js, பைத்தான், அப்புறம் C++ எல்லாம் சில எடுத்துக்காட்டுகளா சொல்லலாம். இந்த பேக் எண்ட்ல இருக்கிற சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்கும். இது ப்ராசஸ் பண்றதுக்கு என்ன வேணும், நீங்க எந்த வீடியோ சர்ச் பண்றீங்க அப்படிங்கிற தகவல் வேணும். அந்த தகவலில் போய் ப்ராசஸ் பண்ணி அந்த தகவலுக்கு சம்பந்தப்பட்ட வீடியோவை எடுத்து அதாவது ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு யூஐல காட்டும். அப்படி அந்த தகவல்களை எடுத்து ரிட்ரைவ் பண்றதுக்கு வந்து எல்லாமே வந்து இந்த தகவல்கள் வந்து ஒரு இடத்துல சேமிக்கப்படணும். அப்படி சேமிக்கப்படுற தகவல்கள், அதாவது அந்த வீடியோ இருக்கு, அந்த வீடியோவும் ஒரு இடத்துல சேவ் ஆயிருக்கும். உங்க போன்ல நீங்க பார்க்குற வீடியோலாம் சேவ் ஆயிருக்காது. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னொரு ரிமோட் லொகேஷன்ல இருக்கிற சர்வர்ல தான் அது அந்த டேட்டாலாம் சேவ் ஆயிருக்கும். அந்த வீடியோக்கான டேட்டாலாம் சேவ் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி டேட்டாக்களை எல்லாம் சேவ் பண்றது, நீங்க என்ன தேடுறீங்க அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் சேமிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ்ல நடக்கும். அந்த மாதிரி டேட்டாபேஸ் இருக்கிற சர்வர்ஸ் எல்லாம் வந்து டேட்டாபேஸ் சர்வர் அப்படிம்பாங்க. இந்த டேட்டாபேஸை உருவாக்குறது, அப்புறம் நீங்க என்ன கேட்குறீங்களோ அந்த தகவல்களை எடுத்து அதை query பண்ணி உங்களுக்கு தேவையான தகவல்களை வந்து சீக்கிரமா
ரிட்ரைவ் பண்ணி உங்களுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து டேட்டாபேஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டாபேஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்தப்படுற லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா SQL சர்வரை சொல்லலாம், POSTGRESQL, MANGODB, இதையெல்லாம் வந்து சில எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம். சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த ஒவ்வொரு ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், அப்புறம் டேட்டாபேஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து தனித்தனியாக ஆளு இருப்பாங்க. அவங்க வந்து அதில் ஸ்பெஷலைஸ் ஆகிருப்பாங்க. ஒரு டீம்னு பார்த்துட்டோம்னா இந்த ஒவ்வொரு செஷன்லையும் சில குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த 3 விஷயத்தையும் உருவாக்கி அதை ஒன்றா இன்டெகிரேட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் வெப் அப்ளிகேஷனை உருவாக்குவாங்க. இப்போ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிறவர் இந்த 3 விஷயத்திலையும் வந்து கற்று தேர்ந்தவராக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு டீம் இருக்கு, பேக் எண்டுக்கு ஒரு டீம் இருக்கு, டேட்டாபேஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு டீம் இருக்குன்னா அந்த எல்லா டீம் மெம்பர்ஸோடையும் கோஆர்டினேட் பண்ணி ஹோலிஸ்டிக்கா, அதாவது எண்ட் டு எண்ட் அந்த வெப் அப்ளிகேஷனை உருவாக்குறதுல அவர் இன்வால்வ் ஆவார். அப்படி பார்த்தா ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிறவருக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு என்னென்ன லாங்குவேஜ் டூல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் நம்ம பார்த்தோமோ அது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பேக் எண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் லாங்குவேஜஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த எல்லாத்தையும் தெரிஞ்சவர்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல ஹோலிஸ்டிக்கா வெப் அப்ளிகேஷனை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கிய பங்களிக்கிறவங்களா இருப்பாங்க. அதனால தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிறதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து எண்ட் டு எண்ட் கம்ப்ளீட்டா ஒரு வெப் அப்ளிகேஷனை உருவாக்குற அளவு அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கிய காரணம். அதுக்காக அவங்க மட்டும்தான் அதை கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் பண்ணுவாங்கன்னு இல்லை. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காம்ப்ளிகேட்டட் அப்ளிகேஷன்ஸ் உருவாக்குறது வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கும் டீம் இருக்கும், பேக் எண்டுக்கும் டீம் இருக்கும், டேட்டாபேஸ்க்கும் ஒரு டீம் இருக்கும். பட் அங்கே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிறவர் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இன்டெகிரேட் பண்றதுக்கு வந்து ஒரு முக்கிய கீ ரோலா அங்க இருப்பாங்க. இதை பத்தி நான் இன்டர்நெட்ல பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வேடிக்கையான ஒரு கமெண்ட் பார்த்தேன். அதை வந்து கண்டிப்பா நம்ம வீடியோவில் சொல்லணுங்கிறதுக்காக தான் அந்த கமெண்ட் இங்கே போடுறேன். ஸோ ஒரு வீடியோ வியூவர் தான் இந்த கமெண்ட்டை போட்டிருக்காரு. அவர் வந்து இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரையும் ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் கம்பேர் பண்ணி சூப்பராக சொல்லியிருக்காரு. இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த எடுத்துக்காட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு கிளையண்ட், சரிங்களா? இந்த கிளையண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஏற்கனவே கிளையண்ட் சைடு அப்படின்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். அதுக்கு ரிலேட் பண்ணிங்க. நீங்கள் ஒரு கிளையண்ட், நீங்கள் போய் ரெஸ்டாரண்ட் உட்காந்துட்டு நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு மெனு கார்டு எடுப்பீங்க. அந்த ஃபுட் மெனு கார்டை பார்த்து ஃபுட்டை சூஸ் பண்ணுவீங்க. அந்த மெனு கார்டை வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபுட்டெல்லாம் சூஸ் பண்ணிட்டீங்களா? என்னென்ன ஃபுட் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு வெயிட்டர் கிட்ட சொல்லுவீங்க. அந்த வெயிட்டர் என்ன பண்ணுவார்? அதை நோட் பண்ணிட்டு எடுத்துக்கொண்டு போய் கிச்சனுக்கு போவார். அந்த வெயிட்டரை வந்து பேக் எண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிச்சனுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகும்? அங்கே இருக்கிற செஃப் இல்லை குக்கு வந்து என்னென்ன ஐட்டம்லாம் வெயிட்டர் கொண்டு வந்தாரோ அதையெல்லாம் வந்து உருவாக்கி திருப்பி வெயிட்டர் கிட்ட கொடுப்பாரு. கிச்சனில் ஃபுட் உருவாக்குறாரு பார்த்தீங்கன்னா அந்த குக்கு, அதை வந்து டேட்டா பேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் எண்டு வந்து நம்ம மெனு கார்டு, பேக் எண்டு வந்து வெயிட்டர் போய் டேட்டா பேஸான கிச்சனில் போய் அந்த ஃபுட் ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் கிளையண்டான நம்ம கிட்ட கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் ரெஸ்டாரண்ட்டை வந்து நீங்கள் ஃபுல் ஸ்டாக்காக பார்க்கலாம். அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம் நான் சொன்ன பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, அப்புறம் டேட்டா பேஸ் என்னங்கிற ரிலேட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக இந்த 3ஐயும் உள்ளடக்கிய ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உதவும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து குறிக்கோளில் இருந்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நல்ல வீடியோ மறுபடியும் பார்க்குறேன். Until then, this is Karthik signing off.